வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை மத்திய அரசு மீட்டுத் தர வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவை ஒட்டிய கடற்பகுதிகளில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மீன்பிடி துறைமுகம் அருகே வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்களும் மீனவர் சங்க பிரதிநிதிகளும் மதிமுகவினரும் கலந்து கொண்டனர். இதில் பேசிய வைகோ, பாக் ஜலசந்தி கடற்பகுதிகளில் இந்திய மீனவர்களுக்கு உள்ள மீன்பிடி உரிமையை மத்திய அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அத்துமீறி மீன்பிடித்ததாக கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு 7 லட்சம் ரூபாய் முதல் 17 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான சட்டத்தை இலங்கை அரசு இயற்ற உள்ளதாக சுட்டிக்காட்டி பேசிய அவர், இத்தகைய சட்டம் இயற்றப்படாமல் தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவ தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மேலூர், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, திருமங்கலம், கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவராவிடம் பருவமழை பொய்த்து போனதால் மதுரை மாவட்டத்தில் மட்டும் 2.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக உள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தியும் அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 25,000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தோட்டக்கலை பயிர் தான் 1-2 இருக்குது, அதுக்கும் விலை இல்லை. தக்காளி கூட 10 ரூபாய்க்கு விற்கிது, 10 கிலோ பெட்டி 10 ரூபாய்க்கு விற்கிது, வெண்டிக்காய் 2 ரூபாய்க்கு போகுது. அதனால் அதுவும் பாதிப்பு தான். அனைத்து விதத்திலையும் விவசாயிகள் ரொம்ப பாதிப்படைந்திருக்காங்க. அதனால் அரசாங்கம் கட்டாயம் ஒரு விவசாயிகளுக்கு 25,000 வீதம் கொடுத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். விருதுநகரை வறட்சி மாவட்டமாக அறிவித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமசாமி மற்றும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அழகர்சாமி ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் விருதுநகர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து ஏக்கர் 30,000 ரூபாய் வழங்கிடவும் விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும். வறட்சி நிவாரண பணிகளை போர்க்கால அடிப்படையில் தொடங்க வேண்டும். வறட்சி பாதித்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன், வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். உரிய முறையில் தவணை தொகையை செலுத்தவில்லை என்று கூறி விவசாயியின் டிராக்டரை பறிமுதல் செய்த வங்கி நிர்வாகத்தின் செயலை கண்டித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டம் துவங்கியதுமே விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக திருவேங்கம் முக்கூட்டு மலையை சேர்ந்த விவசாயி ஆதி நாராயணசாமி என்பவர் தவணை தொகையை செலுத்தவில்லை என கூறி டிராக்டரை கடந்த 8ஆம் தேதி பறிமுதல் செய்த பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகளின் செயலுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வங்கி நிர்வாகம் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இப்பிரச்சினை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். 2 வருஷமா கரெக்டாக பணம் கட்டிட்டு சார், 3,21,000 பணம் கட்டிட்டேன். நான் மேற்கொண்டு வறட்சினால, மழை இல்லாத வறட்சினால பணம் கட்ட முடியல. அப்படி தவணை தான் கேட்டு பணம் கட்டிடுறேன். டெய்லி இடைஞ்சல் ரொம்ப டார்ச்சர் பண்ண. காட்டுக்கு போனால் காட்டில் வண்டி தூக்க மறைக்க 10 பேர் ரவுடி வரா சார். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் சாப்பிட முடியல. வண்டியை எடுத்துகிட்டு மறைச்சல் பண்ணுறா சார்.
சிவகங்கை அருகே பழைய ரூபாய் நோட்டுகளை கமிஷன் அடிப்படையில் பெறுவோரிடம் நூதன முறையில் புதிய ரூபாய் நோட்டுகள் 30 லட்சத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவரது நண்பர் ரஃபீக் உடன் இணைந்து பழைய ரூபாய் நோட்டுகளை கமிஷன் முறையில் பெற்றுக்கொண்டு புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றும் ஏஜென்ட்டாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவகங்கையை சேர்ந்த வீரபாண்டி, காளிதாஸ், ராஜேந்திரன் ஆகியோர் இவர்களை அணுகி பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு 15% கமிஷன் பேசி புதிய 2000 நோட்டுகளை கொண்டு வருமாறு கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முஜிபுர் ரஹ்மான் மற்றும் ரஃபீக் தங்களது காரில் பணத்தை எடுத்துக்கொண்டு இளையான்குடி நோக்கி சென்றபோது 2 கார்களில் வழிமறித்து புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் ரஃபீக் ஆகியோரிடம் புதிய 2000 ரூபாய் கட்டுகள் 30 லட்சம் ரூபாய் எவ்விதம் கிடைத்தது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் இரவு 10 மணிக்கு மேல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தவர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கடந்த 18 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள விழாவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விழாவை இரவு 10 மணிக்கு மேல் நடத்தக்கூடாது என மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்ற கிறிஸ்தவ இயக்கங்களை சேர்ந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போது காவல்துறை வேண்டுமென்றே 10 மணிக்கு மேல் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது, விளம்பர போர்டுகள் வைக்கக்கூடாது என்று புதிய சட்டத்தை கொடுத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடக்குமுறையை கையாளுவதாக தெரிகிறது. இது அருமனை பகுதியிலே யாரோ ஒருவருக்காக காவல்துறை கைக்கூலியாக செயல்படுவதை போன்று தெரிகிறது. இதை கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜெயலலிதாவின் மரணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பலவிதமான கருத்துக்களை கூறி வருவதால் உண்மை நிலையை மக்கள் அறிந்து கொள்வதற்காக தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெயலலிதா மறைந்த துக்கம் விசாரிக்கவே தான் வி.கே. சசிகலாவை சந்தித்ததாகவும் முத்தரசன் குறிப்பிட்டார். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்கிற முறையில் அவ்வப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் மருத்துவ அறிக்கைகளை வெளியிட்டிருக்க வேண்டும். அவ்வாறு வெளியிடவில்லை. இப்பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சில பேர் பிரதமரிடத்திலேயே கோரிக்கை மனு கொடுத்து விசாரிக்க வேண்டும் எனலாம் நிர்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசின் சார்பில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு அறிக்கையை வெளியிடுவது நல்லது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி கர்நாடகா நீர் தருகிறதா என்பதை கண்காணிக்க கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக விவசாயத்திற்கு நீரின்றி சாகுபடி பொய்த்துள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உத்தரவிட்ட நிலையில் மத்திய அரசு மறுத்து வருவதால் தமிழகத்திற்கு தினசரி 2000 கன அடி நீரை கர்நாடகம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து மத்திய அரசின் உத்தரவுப்படி கர்நாடகம் தண்ணீரை திறந்து விடுகிறதா என கண்காணிக்க கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் என்று கர்நாடகாவை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதிலே கர்நாடகா சண்டித்தனம் செய்து வருகிறது. அந்த தண்ணீரை கேட்டு பெறுவதிலே தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி செய்தும் ஆனால் மத்திய அரசு அந்த முயற்சியில் பங்களிக்காமல் தமிழகத்துக்கு தண்ணீரை பெற்றுத்தருகிற முயற்சியில் ஈடுபடாமல் கர்நாடகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறது. காவிரி மேலாண்மை வாரியத்திலே உச்சநீதிமன்றத்திற்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசு இன்னமும் காவிரி மேலாண்மை வாரியமும் நதிநீர் ஒழுங்காற்று குழுவும் அமைக்காமல் தொடர்ச்சியாக தமிழக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து வருகிறது. உடனடியாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழகத்திற்கு இருக்கிற உரிமையை நிலைநாட்ட வேண்டும். இந்த வருஷத்தை பொறுத்தீங்கன்னா விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போய் ஏற்கனவே 2012 ஒரு தடவை ஒரு 20 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த தடவை 2012 விட தாண்டி போயிடுச்சு இந்த தடவை விவசாயத்தினுடைய நிலைமை. ஏன்னா பருவமழையும் பெய்யாமல் போயிடுச்சு, மேட்டூர் டேம்லேயும் தண்ணி இல்லை, கர்நாடக அரசும் தண்ணி தரேன்ட்டு எங்களை ஏமாற்றிட்டு அதுக்கு விவசாய மேலாண்மை வாரியம் அமைக்கணும்ட்டு நாங்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தோம் மத்திய அரசை.
அதை வந்து பலமுறை கோரிக்கை கொடுத்தாலும் மத்திய அரசு வந்து கர்நாடக அரசுக்கு சாதகமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தஞ்சை அருகே 7 ஏக்கர் சம்பா பயிர் கருகியதால் மனமுடைந்த இளம் விவசாயி பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் குழிமாத்தூரை சேர்ந்த 24 வயதான இளம் விவசாயி அரவிந்த் 13 ஏக்கர் சம்பா பயிர் செய்த நிலையில் அதில் 7 ஏக்கர் பயிர் தண்ணீர் இன்றி கருகியுள்ளது. இதனையடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆழ்துளை கிணறு அமைத்த போதும் அதிலும் தண்ணீர் இல்லாததால் மனவேதனை அடைந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனடியாக அவரை உறவினர்கள் மீட்டு தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து பயிர் கருகியதால் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் உயிரிழப்பு 5ஆகவும் தமிழகத்தில் 28ஆகவும் உயர்ந்துள்ளது. தங்கச்சி பையன் அரவிந்துங்கிற பையன் ஒரு 15 ஏக்கர் வரைக்கும் சாகுபடி பண்ணுறாரு. அதில் ஒரு 7 ஏக்கர் தண்ணி இல்லாமல் கருகி இருந்துச்சு. அந்த நிலையில் அவர் மீண்டும் முயற்சி பண்ணி ஒரு போர் போடுறாரு. போரும் ஃபெயிலியர் ஆனதில் இந்த விரக்தியில் அவர் சூசைட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு தக்க அரசு நல்ல நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை இது பண்ணோம். அரவிந்து கலந்தாலுமே அடுத்த விவசாயிக்கு வரக்கூடாது. அவர் வயலுக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, தண்ணி வறண்டு போன நிலையில் இருக்குது. இந்த நிலையை கண்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடியே செப்பரேட்டாக அந்த ஆழ்குழாய் போர் இருத்தியும் ஆயில் மோட்டர் வச்சு இறச்சும் பார்த்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த தண்ணி வராத காரணத்தினால இந்த காவேரி டெல்டா பகுதியில் இருக்கிற நாங்கள் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா தமிழகத்தில் இன்னும் பல விவசாயிகளுக்கு இந்த அரவிந்தன் போலவே ஏற்படும் என்பது ஐயமாக இருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதாக போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி விழா டிசம்பர் 28ஆம் தேதி திருநெடுந்தாக்குடன் தொடங்கியுள்ளது. இதனையடுத்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் முகூர்த்த கால் நடும் வைபவம் 1000 கால் மண்டபம் முன்பு கடந்த மாதம் 11ஆம் தேதி நடைபெற்றது. பரமபத வாசல் வழியாக பக்தர்கள் செல்லும் பகுதிகளில் தகர கூரைகள் அமைக்கப்பட்டும் அலங்காரம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் கோவில் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்று பகல் 10 ரா 10 என 21 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் தியாகராஜரின் 170வது ஆராதனை விழா வரும் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்குவதை முன்னிட்டு பந்தக்கால் நடப்பட்டது. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு தியாகராஜர் 1767ஆம் ஆண்டு திருவாரூரில் பிறந்து 1847ஆம் ஆண்டு மறைந்தபோது தஞ்சை மாவட்டம் திருவையாறில் காவிரி ஆற்றங்கரையில் அடக்கம் செய்யப்பட்டார். அங்கு ஆண்டுதோறும் தியாகராஜர் ஆராதனை விழா நடத்தப்பட்டு வருகிறது. 170வது ஆராதனை விழா வரும் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் ஒரே நேரத்தில் தியாகராஜர் பாடிய கீர்த்தனைகளில் ரத்தினம் போன்ற 5 கீர்த்தனைகளை பாட உள்ளனர். இந்த விழாவிற்காக பந்தக்கால் நடப்பட்டது. இதையொட்டி தியாகராஜருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. சசிகலா படம் அச்சிட்ட பாக்கெட் கார்டுகளுக்கு கடைகளில் ஆர்டர்கள் குவிய தொடங்கியுள்ளன. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்கும்படி முதலமைச்சர் உள்பட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் சசிகலா படம் போட்ட பாக்கெட் கார்டுகளுக்கு ஆர்டர்கள் குவிந்து வருகிறது. லாமினேஷனுடன் கூடிய கார்டுகள் 10 ரூபாய் என்றும் சாதாரண கார்டுகள் 3 ரூபாய் எனவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தாண்டையொட்டி சசிகலாவின் படம் போட்ட கேலண்டர்களுக்கு அதிமுகவினர் ஆர்டர் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. உதகை மேட்டுப்பாளையம் மலை ரயில் 2 நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். சுற்றுலா நகரமான உதகைக்கு ஆண்டுக்கு சுமார் 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதுடன் உதகை மலை ரயிலில் பயணம் செய்யவும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
இந்நிலையில் குன்னூர் பகுதியில் பெய்த கனமழையால் பாறைகள் பெயர்ந்து விழுந்துள்ளதால் உதகை மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாறைகளை அகற்றி பழுதுகளை சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதால் இன்றும் நாளையும் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மலை ரயிலில் செல்ல முன்பதிவு செய்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாங்கள் எப்போவுமே ட்ரெயினில் தான் வந்துட்டு போகிறோம் ஊட்டிக்கு. இந்த முறை இந்த குன்னூரில் மழை பெஞ்சதுனால 2 நாள் மேட்டுப்பாளையம் ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஏமாற்றத்தோட போகிறோம். இப்போ கேன்சல் பண்ணிட்ட டிக்கெட்டை. தருமபுரி அருகே டியூஷன் மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் குற்றவாளியான சிவகுமாரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை சேர்ந்த சிவகுமார் டியூஷன் சென்டர் நடத்தியதோடு அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வந்துள்ளார். டியூஷனுக்கு வரும் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த புகார் தொடர்பாக சிவகுமாரை போலீசார் கைது செய்தனர். அவர் தனது நண்பர்கள் 4 பேருடன் இணைந்து இதில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த வழக்கில் ஈஸ்வரன் மற்றும் சிவகுமாரை போலீசார் நேற்று கைது செய்தனர். முதல் குற்றவாளியாக சிவகுமாரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். உதகை தாவரவியல் பூங்காவில் குளிர்காலத்தை வரவேற்கும் வகையில் பூத்து குலுங்கும் சீன நாட்டு பவுலுனியா மலர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட உதகை தாவரவியல் பூங்காவில் பல்வேறு நாடுகளின் மரங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் உள்ள மரங்கள் கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம் என அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பூக்கும் தன்மை கொண்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் அதனை வரவேற்கும் விதமாக சீன நாட்டை சார்ந்த பவுலுனியா மரங்களில் மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. வெளிர் ஊதா நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த மலர்கள் குடுவை வடிவில் காணப்படுகிறது. இவ்வகை மலர்கள் பூக்க தொடங்கியதும் மரத்தில் உள்ள இலைகள் அனைத்தும் உதிர்ந்து பவுலுனியா மலர்களாக காட்சியளிப்பதை சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். டிசம்பர், ஜனவரி இந்த டைம்லலாம் ஃப்ளோர் ஃப்ராஸ்ட் எந்த பூவுமே ஜாஸ்தி இருக்காது. பட் இது ஸ்பெஷலாக இந்த குளிர்காலத்தில் மட்டுமே பூத்து இருக்கிறதுனால இந்த கார்டனுக்கு பெருமை சேர்க்குது. மற்றபடி இந்த கார்டனில் இப்போ வர்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பிளான்டிங் டைம் எந்த இடத்துலையுமே ஃப்ளவர்ஸ் ஜாஸ்தி இருக்காது. பட் இது ஒரு மரத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிறத பார்க்கறதுனால டூரிஸ்ட்டும் நல்லா ஹாப்பியாக போகிறாங்க. அதாவது இது ஒரு எல்லா இடத்துலையும் காணக்கூடிய மரம் இது இல்லை. இது கொஞ்சம் ரேர் தான். இது பொட்டானிக்கல் கார்டனில் வச்சுருக்கிறது டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரூபாய் நோட்டுகள் குறித்த அறிவிப்பின் எதிரொலியாக கடந்த 38 நாட்களாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உதவித்தொகை எடுக்க முடியாமல் முதியோர்கள் தவித்து வருகின்றனர். தபால் நிலையங்களில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி வங்கிகளில் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என அரசு அண்மையில் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து பயனாளிகள் வங்கிகளில் முதியோர் உதவித்தொகையை மாதந்தோறும் பெற்று வந்தனர். இதனிடையே ரூபாய் நோட்டு குறித்து மத்திய அரசின் அறிவிப்பால் பண தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் நாடு முழுவதும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் முதியோர் உதவித்தொகையை பெற முடியாமல் கடந்த 38 நாட்களாக பயனாளிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். நாள்தோறும் நீண்ட நேரம் காத்திருக்கும் முதியோர்கள் வங்கிகளில் பணம் இல்லை என்ற அறிவிப்பை கேட்டு வேதனையுடன் திரும்பி செல்வதாக புகார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அரசு முதியோர் உதவித்தொகையை வழங்க தனி ஏற்பாடுகளை மேற்கொள்ள கோரிக்கை எழுந்துள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் குளிர்கால வன விலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் ஆண்டுதோறும் 2 முறை வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன்படி குளிர்கால கணக்கெடுப்பு பணிகள் இன்று துவங்கின. ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் கோவை வன கோட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி, வால்பாறை, மானம்பள்ளி, உலாந்தி மற்றும் திருப்பூர் வன கோட்டத்தில் உள்ள அமராவதி, உடுமலை ஆகிய 6 வன சரகங்களில் குளிர்கால கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கணக்கெடுப்பு பணிகள் 7 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நாங்கள் ஸ்டாப் ஸ்லிப்ஸில் ஆரம்பிச்சிருக்கோம். 6 மணிலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எலிஃபெண்ட்டோட ஃபுட் பிரிண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 5 காட்டெருமையை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னும் நிறைய நாங்கள் பார்க்குறோம். கரும்புக்கு மாநில அரசின் பரிந்துரை விலையை அறிவிக்க வேண்டும் என தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு 14,500 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்துள்ள கரும்புகளை வழங்க விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர். நடப்பாண்டுக்கான கரும்பு அரவை கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் மாநில அரசின் பரிந்துரை விலையை வரும் 16ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படாவிட்டால் தங்கள் கரும்பு பதிவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி அரூர் கோட்ட கரும்பு அலுவலருக்கு விவசாயிகள் மனு அளித்துள்ளனர்.
கரும்புக்கு மத்திய அரசு அறிவித்த விலையுடன் மாநில அரசின் பரிந்துரை விலையும் சேர்த்து கடந்த ஆண்டு டன்னுக்கு 2,919 ரூபாய் வழங்கப்பட்டது. நடப்பாண்டு ஒரு டன் கரும்புக்கு மத்திய அரசு அறிவித்த விலையுடன் சேர்த்து 2,421 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உடனடியாக மாநில அரசு பரிந்துரை விலையை அறிவிக்கப்பட வேண்டும். நாங்கள் பல்வேறு கட்டங்களில் வேளாண்துறை அமைச்சர், சர்க்கரைத்துறை ஆணையர் போன்ற அலுவலக பெருமக்களுக்கெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம். ஓரிரு வாரத்திற்குள் எங்களுக்கு மாநில அரசு பரிந்துரை விலை அறிவிக்கப்படவில்லை என்றால் நாங்கள் கரும்பு வெட்டு ஆர்ப்பாட்டம் செய்வோம் மற்றும் கரும்பு பதிவு ரத்து செய்துவிட்டு வேறு ஆலைகளுக்கு அனுப்ப உள்ளோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துவிட்டோம். அரசாங்கம் விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு முத்தரப்பு கூட்டத்தை நடத்தி கரும்புக்கான ஆதார விலையை அறிவிப்பாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த மரபு மீறப்பட்டு முத்தரப்பு கூட்டத்தை நடத்துறதே இல்லை, விவசாயிகளை மதிக்கிறதே இல்லை. இப்போ இந்த வருஷம் அந்த சீசன் கரும்பு அறிவிப்பு பருவம் தொடங்கி யாருக்கும் 1 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு விலை என்னன்னு தெரியல, அரசாங்கம் அறிவிக்கலை. அதனால் கரும்பு விவசாயிகள் மத்தியில் பெரிய அதிருப்தி நிலவுது. இப்போ கரும்பு விவசாய சப்ளை செஞ்ச விவசாயிகளுக்கு மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிவித்த 2,300 ரூபாய் மட்டும்தான் விலையாக கொடுக்குறாங்க. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு காரியம் செய்யும் நிகழ்வு அவர் வாழ்ந்த போயஸ் கார்டன் இல்லத்தில் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சராகவும் அதிமுக பொதுச் செயலாளருமாகவும் இருந்த ஜெயலலிதா கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவர் மறைவுக்கு காரியம் செய்யும் சடங்குகள் இன்று அனுசரிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி வி.கே. சசிகலா மற்றும் அவருடைய உறவினர்கள், தமிழக முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், தமிழக அமைச்சர்கள், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். பகல் 12 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு 1 மணி வரை நடைபெற்றது. கடந்த ஒரு வாரமாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பொறுப்பு ஏற்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் இன்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து கோரிக்கையை முன்வைத்தனர். வர்தா புயல் தாக்கியதன் எதிரொலியாக தொற்று நோய் பரவுவதை தடுக்க 161 நடமாடும் மருத்துவ குழுக்களை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதிக்கு மூச்சு திணறலை சரி செய்வதற்கான டிராக்கியோஸ்டோமி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காவிரி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் 2வது முறையாக கருணாநிதி நேற்று அனுமதிக்கப்பட்டார். நுரையீரல் மற்றும் தொண்டையில் ஏற்பட்டுள்ள தொற்றை சரி செய்ய கருணாநிதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்ட முதல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 2வது முறையாக சற்று முன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மூச்சு திணறலை சரி செய்ய அவருக்கு அதிநவீன சிகிச்சையான டிராக்கியோஸ்டோமி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக, அவரது உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதியை அவரது மகனும் திமுக பொருளாளருமான மு.க. ஸ்டாலின் உடனிருந்து கவனித்து வருகிறார். ஊட்டச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டினால் கடந்த 1ஆம் தேதி காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கருணாநிதி கடந்த 7ஆம் தேதி கோபாலபுரம் இல்லத்திற்கு திரும்பினார். இந்நிலையில் தற்போது சளி பிரச்சினைக்கு கருணாநிதி மீண்டும் காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா. பாண்டியன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்டோர் காவிரி மருத்துவமனைக்கு சென்று திமுக தலைவர் கருணாநிதியின் நலம் குறித்து விசாரித்தனர். மருத்துவமனையில் இருந்து திரும்பிய ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கருணாநிதி தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அவரை நேரில் சந்திக்க முடியவில்லை என்றும் அவர் நலமுடன் இருப்பதாக திமுக நிர்வாகிகள் தெரிவித்ததாகவும் கூறினார். கலைஞர் அவர்கள் நலமுடன் இருக்கின்றார்கள். நேற்று அவருக்கு சளி அதிகமாகின இந்த காரணத்தால் அவர் இங்கே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மருத்துவமனையிலே அவரிடம் அவர் நெஞ்சிலே இருக்கின்ற சளியை முழுமையாக குணப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் விரைவில் குணமடைவார் என்று மருத்துவர்களும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார். சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா. பாண்டியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இருந்ததை விட தற்போது இயல்பாக சுவாசிக்க முடிகிறது. இயல்பு நிலைக்கு அவர் மீண்டு வருகிறார். எனவே கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகிறார். அவர் இப்பொழுது சிகிச்சையில் இருக்கிறார். எனவே அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் பிற அமைச்சர்களுடன் பேசிவிட்டு வந்தேன். மிக விரைவில் வீடு திரும்புவார் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் வரும் மார்ச் 2ஆம் தேதி +2 தேர்வும் மார்ச் 8ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வும் தொடங்குகின்றன. அரசு தேர்வுகள் இயக்ககம் இதற்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி +2 தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி மார்ச் 31ஆம் தேதி முடிவடைகிறது. இத்தேர்வுகள் அனைத்தும் காலை 10 மணிக்கு தொடங்கும் என்றும் நண்பகல் 1:15க்கு முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 10ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி மார்ச் 30ஆம் தேதி முடிவடைகிறது. இத்தேர்வுகள் அனைத்தும் காலை 9:15 மணிக்கு தொடங்கி மதியம் 12 மணிக்கு முடிவடைகிறது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.